Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாலாசனா ஒரு ஸ்டாண்டிங் ஸ்குவாட் சிட்டிங் போஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேரோட ப்ராப்ளம் வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனாலேயே என்னவோ தெரியல இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த பெல்விக் ஓப்பனிங், ஹிப் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காமல் போகுது. நிறைய பேர் இது மூலியமாக கூட இன்றைக்கி ப்ரெக்னன்சியில் நிறையா கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த போஸ் ஹிப் ஓப்பனிங் போஸ், இது எப்படி பண்ணுறது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு மாலாசனா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஸ்குவாட் சிட்டிங் போஸ் தான். ஸோ பேசிக்காக வந்து இன்றைக்கி இருக்கிறதுல நிறைய பேர் வந்து இந்தியன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இது வந்து அதே மாதிரியான ஒரு போஸ் தான். எவ்வளோ தூரத்துக்கு அதை கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லெக்கை வைடப் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் 2 feet நல்ல லெக் வைடப் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் பாடி அலைன்மெண்ட் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு பெல்விக் பெயின் எதுவுமே வராது. இப்போ ஸ்லோவாக வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, நீ பெண்ட் பண்ணி ஸ்குவாட்டில் உட்காந்துக்கோங்க. ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ உங்களோட மேனேஜபிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக போய் நேராக உட்காந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நேராக உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய அலைன்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ ஸ்லோவாக நமஸ்கார முத்ரா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நமஸ்காரா வந்து நீங்கள் செஸ்ட்டுக்கு முன்னாடி வைக்கிறீங்க கரெக்டாக. ஸோ இந்த செஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய எல்போ இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த நீயை வெளியில் தள்ளுங்க. அவுட்டரில் தள்ளினீங்கன்னா இந்த நீஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகும் அண்ட் பெல்விக் வந்து நல்ல ஓப்பனிங் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாடி ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபீல் ஆகிடும். ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 countsக்கு நிற்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகும், போக போக கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். மெயின் நீ பெயின் இருக்கும்பொழுது இல்லை நீ சர்ஜரினா மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி நீங்கள் வந்து இந்த பொஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, இப்போ ஸ்லோவாக எந்திரிச்சுக்கோங்க, ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி பொறுமையாக எழுந்திரிங்க. மறுபடியும் நீங்கள் கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, நீ பெண்ட் பண்ணி ஸ்குவாட்டில் உட்காருங்க. ஸோ நான் மெயினாக சொன்னதே அந்த 2 feet எதுக்காகனா அப்போ தான் உங்களுக்கு அந்த நீ ஓப்பனிங் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு. இப்போ நமஸ்கார முத்ரா நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ நமஸ்கார் வச்சதுக்கு அப்புறமா எல்போவை வச்சு நீயை வெளியில் ஓப்பனிங் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா இந்த நமஸ்கார் ஃபஸ்ட்டு மேலே இருக்கும், நீங்கள் அந்த ஓப்பனிங் கொடுக்க கொடுக்க கை கீழே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ எல்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அண்ட் பாடி அலைன்மெண்ட்டு எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அந்த தை மசில்ஸில் வந்து நல்ல இம்பேக்ட் கிடைக்கும். ஓகேவா, இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணி எந்திரிச்சுக்கோங்க. இப்போ 2 காலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி மாலாசனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இது நார்மலாக ஒரு ஸ்டாண்டிங்லேருந்து ஒரு ஸ்குவாட் சிட்டிங் போஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு போஸாக இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த போஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களால ஃபுல் ஸ்குவாட்டில் வந்து உட்கார முடியாது. இன்றைக்கி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, காலுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி பொசிஷன் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் உட்கார்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட பார்த்துருப்போம். ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், இந்த பொசிஷனில் உட்காரும்பொழுது பேசிக்காக சொல்லணும்னா லேடிஸ்க்கு ஹிப் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். அதாவது என்னது, நம்மளோட பெல்விக் போன் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போ ப்ரெக்னென்சி வந்து நார்மல் டெலிவரின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஈஸியான ஃப்ளோவில் நமக்கு கிடைச்சிடும். அது மட்டும்தான் பெனிஃபிட் ஆகிடுல இல்லை, நம்மளுடைய ஆங்கிள் பார்ட், கால் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உங்களுடைய ஆங்கிள், தை மசில்ஸ், காஃப், நீ, பெல்விக் ரீஜன் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுடைய முதுகு தண்டு நல்லா வளைஞ்சு நிமிர்ந்து கொடுக்கும். அப்போது உங்களுடைய ஷோல்டர் பார்ட் நல்லா விரிஞ்சு கொடுக்கறது மூலியமாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொசிஷன் என்னது, உங்களுடைய நீஸை நல்லா ஓப்பனிங் கொடுக்குறீங்க, அப்போ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் செஸ்ட் நல்லா கிடைக்குது. இது மூலியமாக என்ன நடக்கும், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் எல்லாம் நல்லா லூசன் ஆகிடும். அப்போது நம்ம ஷோல்டர் பார்ட், நம்மளுடைய ரிஸ்ட், எல்போ, ஷோல்டர்னு ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம சொல்லும்பொழுது இந்த எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும். அண்ட் 99% நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெல்விக் ஓப்பனிங் அப்படின்னா
இது லோவர் அப்டாமினல் ஏரியாவோடைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன், இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடும். யூரினரி ட்ராக்டில் வரக்கூடிய அந்த ஃபங்கஸ் மூலியமாகவோ இல்லை நம்ம ப்ராப்பராக நம்ம வாஷ்ரூம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணல, ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் யூரின் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். நிறைய பேருக்கு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் யூரினேஷன் பிரச்சனையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த மாலாசனா ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். 99% வந்து உங்களால் உட்கார முடியல, என்னால் வந்து இப்படி தனியாக உட்கார முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் ஜன்னல் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், டைனிங் டேபிள் ஏதாவது ஒன்று, அதை பிடிச்சிட்டு கூட நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் தான். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இப்போ ஒரு விஷயம் வரல, அதுக்கு அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் இந்த மாலாசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த போஸ் உங்களுடைய பெஸ்ட் பெல்விக் ஓப்பனிங் போஸாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த செக்மெண்ட்டில் இன்னொரு ஆசனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.